ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 38 சைஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸோட பேக் பார்ட்டு மார்க்கிங் அண்ட் கட்டிங் பார்க்க போகிறோம். பிகினர்ஸுக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? கிளாத்தை டபுளாக மடித்து போட்டுட்டு அன்னிவனாக இருக்கிறது ஒரு லைன் போட்டிருக்கேன். அதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி கீழே இடுப்பில் மடிச்சடிப்போம்ல, அதுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் லைன் போடுறேன். ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஷோல்டர் பிடிச்சிருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. 38 ப்ளவுஸுக்கு நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். நான் 3 இன்ச்சு அப்படிங்கிறத ரெடி அளவு வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டரோட அகலம் வந்து நான் 2.25 ரெடி அளவு 1/2 இன்ச்சு தையலுக்கு வைக்கிறேன். அடுத்து நெக்கோட ஹைட்டு 7.5 மார்க் பண்ணுறேன். அதுவுமே ரெடி அளவு தான். ரெடி அளவில் பாக்ஸ் கொடுக்கோங்க. மேலே வித்து 3 இன்ச்சு கொடுத்துருக்கேன், ஹைட்டு வந்து 7.5 கொடுத்துருக்கேன். அதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணி அதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு உள்ளளவு தையல் அளவு விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பாமல் கிளியராக போட்டுக்குவீங்க, மறக்காமலும் இருக்கும். உள்ளளவு போட்டிருக்கேன்ல, அதில் தான் வளைவு போடுறேன், யூனக் வரைகிறேன், அதில் தான் கட் பண்ணுவேன். அடுத்து ஹாம்கோலோட உயரம் 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. கவனமாக பாருங்கள், நான் ஷோல்டரோட ரெடி அளவில் இருந்து தான் 5 இன்ச்சு மார்க் பண்ணி அதில் பாக்ஸ் போடுறேன். பாக்ஸ் போட்டுட்டு அந்த கார்னரில் இருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி வளைய போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வளைய போட வரல அப்படின்னா ஹாம்கோல் ஸ்கேலில் வச்சு வளைய போட்டுக்கோங்க. இப்போது மார்பு சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்கு 38 சைஸ் ப்ளவுஸுக்கு 38ல் பாதி 19, அதோட 1.5 இன்ச்சை கூட்டிக்கோங்க. 1.5 இன்ச்சை கூட்டினீங்கன்னா 20 வரும். 20ல் பாதி 10.25 மேலேயும் கீழையும் மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு எதுக்கு கூட்டினேன் அப்படின்னா, ப்ளவுஸோட பேக் சைடு ஃபிட்டிங் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா 1.5 இன்ச்சு கூட்டிக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ்னால் 2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. ஆம்கோல் ரவுண்டு வந்து எனக்கு 17 இன்ச்சு, அதில் பாதி 8.5 வருது. அந்த 8.5 இன்ச்சு வந்துட்டு நான் இப்போ டாட் வைக்கிறேன்ல, அதில் அளந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக வருதான்னு செக் பண்ணுறேன். ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஆம்கோல்ன்ற எனக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் அந்த 1/2 இன்ச்சில் அந்த எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த அளவுக்கு மேலே ஒரு லைன் போட்டு திரும்பவும் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த கார்னர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் வளைய போட்டு திரும்பவும் செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு 8.5 இன்ச்சு தான் வேணும். எனக்கு 9 இன்ச்சு இருக்கிறனால, எக்ஸ்ட்ரா இருக்கிறனால 1/2 இன்ச்சு மேலே தள்ளி கோடு போட்டு அதில் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு கரெக்டாக 8.5 வருது. கோலுக்கு தேவையான அளவு எனக்கு கிடச்சிருச்சு. பேக் மார்க்கிங் கட்டிங் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.